பீட்டர், உள்நாட்டில் அவர் எடுத்திருக்க முடிவுகள் வெளிநாடு சம்பந்தமா, குறிப்பா இந்தியா எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா அமெரிக்க தேர்தலையும் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் தான். அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றம் என்பது வெறும் அமெரிக்காவுக்கு மட்டுமானதல்ல, உலகம் முழுக்க தாக்கத்தை உண்டாக்கும், இந்தியா வரைக்கும் இருக்குங்கிற அடிப்படையில் எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றங்களை? பொதுவா கார்த்திகை செல்வன், நான் ஒரு பொலிட்டிக்கலா பாக்குறேன். அதாவது இன்னைக்கு மோடியினுடைய செகண்ட் கமிங் பேக், தேர்ட் கமிங் பேக் அண்ட் ட்ரம்பினுடைய செகண்ட் கமிங் பேக். மோடி ட்ரம்புக்கு செகண்ட் தானே, மோடிக்கு தானே தேர்டு. இதுல லாஸ்ட் டைம் அவர் வெளியே போகும்போது அவருக்கு இருந்த எதிர்ப்பு, அவர் பிரசிடென்டா இருந்து அவுட் கோயிங் பிரசிடென்டா இருக்கின்ற போது ஒரு பெரிய பப்ளிக் ஒப்பீனியன் அமெரிக்காவில் அவருக்கு எகென்ஸ்டா இருந்தது. அவர் பதவியேற்கின்ற போதும் அந்த எதிர்ப்பு அப்படியே இருந்தது. அவர் பதவியேற்கிற அன்னைக்கு பெரிய முதல் முறை பதவியேற்கின்ற போது ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. லிபரல்ஸ், சோசியல் ஆக்டிவிஸ்ட், சிவில் சொசைட்டிஸ், இவங்க எல்லாரும் ஒரு பெரிய எதிர்ப்பை தெருக்களிலே, அமெரிக்க தெருக்களிலே இவர் ஒரு ரைட் விங் பாசிஸ்ட் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தோடு வருகிற ஒரு குடியரசுத் தலைவர் என்று சொல்லியும், ஜனநாயக மதிப்பீடுகள், சமூக நீதி, ஏழை எளிய மக்களின் மீது கரிசனம், இதை போன்றவற்றின் மீது அவருக்கு எந்த விதமான ஒரு அனுசரணையும் இல்லை என்பதை போன்ற ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனா இந்த செகண்ட் டைம் இப்போ அந்த எதிர்ப்புலாம் இல்ல. எவரிபடி ஹஸ் கன்சிடர்ட். ட்ரம்ப் மாறி இருக்காரா? மாறல, அதே ட்ரம்ப் தான். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு இந்த போராடியவர்கள், உலகம் முழுவதும் அவர் மீது குற்றம் சொன்னவர்கள், குறை சொன்னவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ட்ரம்ப் இஸ் சம்திங் இன்னவைட்டபிள், அவர் தவிர்க்க முடியாது, அவரோட அனுசரிச்சு தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்று உலகமே தள்ளப்பட்டிருக்கிறதோ என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சைனா ஆல்சோ இஸ் willing to make a compromise. ரஷ்யா இஸ் ஆல்சோ willing to extend a hand. இன்னைக்கு இந்தியாவை போன்ற நாடுகளும் இன்னைக்கு எப்படியாவது ட்ரம்போட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற பார்வையில தான் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கிறோம். சார் மாணிக்க சார் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அது ரொம்ப அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அதை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்து விட முடியுமா என்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. அவங்க இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் than me and he knows more than what I know about international relationship. ஆனா நமக்கு என்ன தெரிய வருகிறதுனா, இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழ்நிலையில அவங்க தான் நம்முடைய பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனாவுக்கு அடுத்து. ஆனா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன வித்தியாசம்னா, சைனாவோட நமக்கு ஒரு எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ஆனா அமெரிக்காவோட நமக்கு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப், சோசியல் ரிலேஷன்ஷிப், பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஏன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி, உலகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம். இப்ப சைனா ஒரு ஜனநாயகம் அல்ல. அப்போ இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக்கலி அலைன்டு போர்ஸா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நிறைய we can work together. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற ட்ரம்ப் எவ்வளவு தூரம் டெமோக்ராட்டிக்கா இருப்பாரு, உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனநாயகங்களை பற்றி அவர் எவ்வளவு கவலை கொள்வார். அதாவது உட்ரோ வில்சன் என்ன சொல்வார்னா, அமெரிக்கா ஹஸ் மேட் சேஃப் தி என்டையர் வேர்ல்ட் ஃபார் டெமோக்ரஸின்னு சொல்வார். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனநாயகத்துக்கு அமெரிக்கா அதை சாதகமாக ஆக்கி கொடுத்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு அந்த ரோல் இருந்தது. ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நோ எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு நான் மட்டும்தான், என் நாடு மட்டும்தான், அதை பற்றி தான் நான் கவலைப்படுவேன். ரெண்டாவது இன்னைக்கு 12 ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த 12 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஆர்டர் நம்மளை ரொம்ப பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து வெளியே வர்றாரு. இது உலகம் வெப்பமயமாதனால அதிகமாக பாதிக்கப்படுகிற நாடு இந்தியா. அதற்கு ஏற்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அதிகமாக ஃபண்ட் பண்ண வேண்டிய நாடு அமெரிக்கா. அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் தான் இந்த வெப்பமயமாதலை தடுப்பதற்கான முயற்சிகளுக்கு அதிகமாக நிதி உதவி செய்ய வேண்டிய நாடுகள். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்ல, வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா a major source of funding for this பெரிய ஒரு இனிஷியேட்டிவ், என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இனிஷியேட்டிவ்க்கு நமக்கு ரிசோர்சஸ் இருக்காது. அது யாரை பாதிக்கும் என்று சொன்னால், வளர்ந்து வருகிற நாடுகளில் முதன்மையாக இருக்கிற இந்தியாவை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா,
இப்ப ஏற்கனவே சொன்னாங்க இந்த மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்த் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது வந்து அதிகமாக யாரை பாதிக்கும் என்று சொன்னால் இந்தியர்களை தான் பாதிக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக இந்தியா அதிகமாக செல்கின்ற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ல வந்து நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் மெக்சிகோ அண்ட் அதர் திங்ஸ் இந்தியர்கள் தான் நிறைய இருக்காங்க. ஏறக்குறைய அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு 7.5 லட்சம் பேருடைய எதிர்காலம் வந்து ஒரு பெரிய இருண்டடிப்பு எதிர்காலமாக இருக்கிறது. இவங்களுடைய ரெமிட்டன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, போன வருஷம் மட்டும் நமக்கு வந்து $124 பில்லியன் வந்திருக்கு ரெமிட்டன்ஸ் மட்டும் வெளிநாட்டில இருந்து இருக்கிற இந்தியர்கள். இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய ஊதியம் இந்தியாவுக்கு வரலனா கல்ஃப் கண்ட்ரிஸோட சேர்த்து அப்கோர்ஸ் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கும்? நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ல ஒரு மேஜர் காம்போனன்ட் வந்து வெளிநாடுகளில் இருந்து இவர்கள் உழைத்து அனுப்புகிற பணம் தான். வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அவர் சொல்றாருல இப்போ வந்து சுந்தர் பிச்சையோ அல்லது வந்து பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் இருக்கிற சிஓக்கள் அவங்க இங்க பணம் அனுப்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் நேச்சுரலைஸ் ஆயிட்டாங்க. they themselves more like to be called as Americans. ஆனால் ஒரு நாள் தாயகத்துக்கு திரும்ப வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தான் அங்கிருந்து பணம் அனுப்புறாங்க. அவன் தான் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, வீடு வாங்குறாங்க, இங்க கொஞ்சம் ஒரு கேஷ் ரிசர்வ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல் வருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் டாரிஃப் வந்து அவர் சொல்ற டாரிஃப்ல நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப நமக்கு வந்து இந்த வருஷம் ட்ரேட் சர்ப்ளஸ். அவர் ஏற்கனவே என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ல இருக்கும்போது மோடியோட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இந்தியா பார்த்து டாரிஃப் கிங் யுவர் டாரிஃப் கிங். அதாவது யூ ஆர் தி மோஸ்ட் டாக்ஸிங் கண்ட்ரி, நீ தான் எங்களுக்கு டாரிஃபே ரொம்ப அதிகமா போடுறேன்னு இந்தியாவை அக்யூஸ்ட் இந்தியா. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 25 பில்லியன் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கு அமெரிக்காவோட. ஆனா சைனாவோட நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் கிடையாது, நம்ம தான் டெபிஷியன்ட். இப்போ அதை வந்து அவர் முதல்ல ஏன்னா எங்கெல்லாம் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கோ அதெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறார். அது வந்து அமெரிக்காவுக்கு மேல இருக்கிற கடன் நினைக்கிறார். அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் இந்தியாவிலிருந்து வருகிற எக்ஸ்போர்ட்ஸ் அதை வந்து அவர் வந்து அப்படி பார்க்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வில் சஃபர் எனார்மஸ்லி. அதுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் பிறகு வந்து நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு உலக நிறுவனங்கள் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஐக்கிய நாடு சபைகளுடைய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மேல அவருக்கு நம்பிக்கை கிடையாது, இன்டர்நேஷனல் லா மேல அவருக்கு நம்பிக்கை கிடைக்காது. அவர் ஈஸியா லா இன் ஹிம்செல்ஃப், அவர் தான் நினைத்தது, அவர் தான் சட்டம். ரெண்டாவது இவர் வந்து சைனாவோட இவர் கொஞ்சம் விரோதமா இருக்கிறாரு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு, இவருக்கும் சைனாவுக்கும் உறவுகள் சரியில்லைன்னு நம்ம அப்படி ஒரு முடிவுக்கே வந்துட முடியாது. எனி மூமெண்ட் he will jump the fence. அதாவது மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் மேன். அதனால நமக்கு வந்து இந்த உலகம் வந்து இன்னைக்கு நிச்சயமாக ஆஃப்டர் ட்ரம்ப் ஹஸ் டேக்கிங் ஓவர் the world has become uncertain, unpredictable and unorthodox ன்னு சொல்றான். U3 world, it has become a U3 world ன்னு சொல்றான். இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த பீஸ் இந்த இப்ப 2 நாடுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை கூட அவர் இன்னைக்கு சொல்ற அதே லைன்ல இருந்து அதை கவனிப்பாரா அப்படின்னு தெரியாது. ரெண்டாவது மனிதாபிமானம் இருக்கின்றவரா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு இன் ஜெனரல் வச்சுங்க, என்றைக்குமே வந்து யாரிடம் அதிகமாக வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்கு சமூகத்தை பற்றி அதிக பொறுப்பும் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற சொமாலியாவை பார்த்து இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ பணம் கொடுன்னு கேட்க முடியாது. ஆப்பிரிக்க நாடுகளில் போய் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கு, நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. வசதியான நாடுகளை பார்த்து தான் அதை போன்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற போது உதவக்கூடிய தன்மை வரணும். இது வந்து கடந்த காலத்தில் வந்து அமெரிக்கா ஓரளவுக்கு அதை செய்திருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அந்த முயற்சிகளை மோடி ட்ரம்ப் வந்து ஆதரிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது அவர் வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டை பற்றி அவர் பெருசா பேசுறாரு. அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து ஆயுத விற்பனை தான், ஆர்ம்ஸ் சேல்ஸ் தான். ஆர்ம்ஸ் சேல்ஸ் வந்து அவங்க வந்து நிச்சயமாக அவர் வந்து அதை வந்து ஆர்ம்ஸ் சேல்ஸ் அண்ட் ஆயில் சேல்ஸ் இது 2 தான் அவருடைய பிளான். இது 2 வந்து அண்டார்டிகாவில் போய் இப்ப ட்ரில் பண்ணணுங்கிறாரு. அதனுடைய எக்காலஜிக்கல் பிரைஸ் என்ன? இப்ப இந்த கிரீன்லாண்டை டேக் ஓவர் பண்ணிட்டு அண்டார்டிகா ரீஜன்ல போய் கம்ப்ளீட்டா ட்ரில், ஏற்கனவே அதெல்லாம் எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் சோன்,
ஆல்ரெடி வந்து we are facing a very big crisis ன்னு சொல்லிட்டு இருக்கோம். Okay. ஆனா அவர் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. I am going to drill baby ன்னு சொல்றார். அப்போ what will be the consequences அப்படின்னு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் பார்க்கிறேன், இந்த அமெரிக்காவை நம்பி இந்தியாவை கைவிட்டு போனவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாடம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற தி பெஸ்ட் பிரெயின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருந்து படிச்சுட்டு போனாங்கன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு நாம் தொடங்கின ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ் இதை போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் படித்து விட்டு போன முதல் தலைமுறையினுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தான் இன்னைக்கு அங்க மிக செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்க தான் they have made the American economy and the American knowledge much stronger and more beautiful. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருந்திருப்பாங்கன்னா நம்மளும் அது மாதிரி கூட இருந்திருக்க முடியும். ஆகவே எனக்கு என்னன்னா, இதை மாதிரி ஒரு நெருக்கடி வந்தாலாவது the best brains available in US, Indian brains, will they be able to come over? நம்ம பேசலாம் சார். Will it be an opportunity for India to rise up? அதான் முக்கியமான கேள்வி. இதுல இன்னைக்கு அவர் சார் சொன்னாங்களா, அதை நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரை இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஆட்கள் அங்க அனுப்புறதோட நம்ம தயாரிப்புகளை அங்க அனுப்புறதற்கான இப்ப கூட ஆப்பிள் கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா 35 விழுக்காடு ஆப்பிள் போன்ஸ் அடுத்த ஒரு 4-5 வருஷத்துல இங்க இருந்து அனுப்பலாம்னு சொல்றாங்க. அதை போல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா உண்டாக்குறதுக்கு இது நான் சூர்யா கருத்தை முதல் கட்ட கருத்து மற்றவங்களை கேட்டு வந்துடுறேன் திரு பீட்டர். சூர்யா